வாங்க சண்டே ஒரு குட்டி விலாக் பார்த்துடலாம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கிட்ட சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி தான். இன்றைக்கி சிக்கன் கிரேவி சாயங்காலம் வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்த நாளுக்கும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, மிளகு, ஜீரகம் கூடவே பட்டை, கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டையும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த மில்லட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கஞ்சி இல்லை ரைஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளம்பிட்டேன். ஒரு 7 மணிக்கிட்ட தான் வாக்கிங் கிளம்புனேன். போயிட்டு வந்தாச்சு. வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மில்லட் இருந்துச்சு இல்லையா, அதுதான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். அந்த சைடு வெந்துட்டுருக்க கேப்லேயே சூப்பரான ஃபில்ட்ரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி ரசமும் சிக்கன் கிரேவியும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் தண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா நல்லா குழஞ்சிருந்தால் தான் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசம் நல்லா தலைன்னு ஊற்றி சிக்கன் கிரேவியும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. சாயங்காலம் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு நிறைய இருந்துச்சுன்னா கடுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கழுவி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.